எச்சி வீட்டில் பார்க்க தெரியும் இல்லையா, இப்படிதானே சொல்லுவீங்க. இந்த மீன் கழுவுல மிச்சம், அடுத்தது வீட்டில் பழையது சோறுல மிச்சம், அந்த மிச்சத்தை கொண்டு ஒரு மூலையில போட்டிருப்பாங்க, ஒரு சைடில் போட்டிருப்பாங்க இல்லையா. உடனே எங்கேயோ கிடக்குற காக்கையும் கோழியும் எங்க கிடக்குற நாய் எல்லாம் இறைச்சியும் வந்து கிடக்கும், வந்து அதில் கிடந்துருக்கோம் இல்லையா. இவங்க விரட்டுவாங்க இல்லையா, விரட்டி பார்த்தாங்க. கொஞ்சம் தூரம் போவோம் பின்ன வரும், கொஞ்சம் தூரம் போவோம் பின்ன வரும். இவங்க விரட்டி மடுத்து இல்லையா, மடுத்த போது இவங்களுக்கு தோணுச்சு, ஒரு நாள் இவங்க பாக்குறாங்க நிறைய தோட இப்படிதான் விரட்டி பாக்குறாங்க, போவே இல்லை. ஒரு நாள் அந்த எச்சி போடுறத மாற்றினாங்க, அப்புறம் வரையில இல்லையா. நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. சிலதெல்லாம் மாறணும், நம்ம மாறணும் இல்லையா. தேவனே என் சுதந்திரத்தை காப்பாற்றணும், நான் மாறணும். எல்லாரும் வாயத்திலிருந்து சொல்லுங்க, இன்னைக்கு நான் மாறினா சிலதெல்லாம் மாறும் இல்லையா. ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றணும் சொல்லி ஒரு நிமிஷம் கூட எல்லா வாய்களை திறந்து எல்லா போராடுகிற இருட்டி நாவிகள் உள்ளவையில வியாபரிக்கிற சக்திகள் அந்த காலத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால உடைந்த மாறுதல்களா எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை எத்தனையோ காலங்கள் நாங்கள் போராட்டங்களை வேதனைகளை அந்த நிந்தைகள் அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் தேவனே என் சுதந்திரத்தை காப்பாற்றுவீராக அப்படின்னு சொல்லி வாயத்திலிருந்து கையை தட்டி ஆண்டவருடைய கரை வெளிப்படுத்துகிறார். மகிமையின் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். இந்த பகல்வேளையிலே கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்ம மாற்றினா நம்ம மாறினா மாற வேண்டிய வராதது எல்லாம் இல்லையா. எங்கிருந்தோ வார பிரச்சனை போராட்டம் எல்லாம் மாறிடும். அதான் சொல்றேன், தாவீது இந்த வசனத்துல நான் கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைச்சேன் இல்லையா. கரெக்ட் டைமுக்கு நான் முடிச்சேன் இல்லையா. நீங்க பயப்படணும் வேண்டாம் இல்லையா. அவ்வளவுதான் சொல்ல, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கமானவர் இல்லையா. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுங்க. சுதந்திரத்தை கெடுக்கிற ஒரு விஷயத்தை ரெண்டு விஷயத்தை சொல்றேன் இல்லையா. சுதந்திரத்தை கெடுக்கலாம் இல்லையா. யாரு கெடுப்பா இல்லையா. தேவன் அந்த சுதந்திரத்தை கெடுக்கிறது சில மனிதர்கள் எழுதி வருவாங்க இல்லையா. சில ராஜாக்கள் எழுதி வருவாங்க, சில மந்திரிகள் எழுதுவாங்க இல்லையா. சில குடும்பங்கள் எழுதி நிற்பாங்க இல்லையா. நமக்கு தெரியாது, அதை காப்பாற்றுறதுக்கு தேவனுடைய பலம் இருந்தாதான், தேவனுடைய சமூகம் இருந்தாதான் காப்பாற்ற முடியும் இல்லையா. 1 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம் இல்லையா. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் புத்தகம் இல்லையா. 1 ராஜாக்கள் 20 ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடு பேசி உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்திருக்கிறபடியா அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு நான் என்ன செய்வேன். சில மனிதர்கள் எழும்பி நின்று சொல்றாங்க, நாபோத்தே உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, எனக்கு அதை என்ன ஆக்கணும், கீரை தோட்டம் ஆக்கணும் இல்லையா. சில ஆசீர்வாதம் இல்லையா. நாபோத்து சொல்றான், என்ன தெரியுமா சொல்ல, இது எனக்கு பிதாக்கள் கொடுத்தது, எங்க அப்பா, நான் கைனால சொல்ற விஷயம் இப்படியான்னு சொல்றான். நான் கைனால சம்பாதிச்சு நான் வேலை செய்து வாங்குறது இல்ல, எங்க பூர்வீகமா எங்க அப்பாவுக்கு சொந்தமா வந்த ஆசீர்வாதம், அதை நான் உனக்கு கூடாது இருப்பேனாக அப்படின்னு நல்லா சொல்ல இல்லையா. வியாதி நிமித்தம் கொடுக்க கூடாது, 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறனால கொடுக்க கூடாது, பல விஷயத்தை நாபோத்து அழகா சொல்லி பார்க்கணும் இல்லையா. ஆனா இவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவனை பட்டணத்தின் நடுவில் யெசபேலும் சேர்ந்து கல்லெறிஞ்சு கொன்னு அவனுடைய அபகரிச்சு எடுக்க சில சக்தி நிற்கும் போது தாவீது சொல்லுதா, என்ன தெரியுமா சொல்லலாம், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுவீராக. எல்லா வாய்களை திறந்து பொல்லாத ஆவிகள் உன்னுடைய ஆசீர்வாதங்களை உன்னுடைய நன்மைகளை பறிச்செடுக்க நினைக்கும் போது இந்த பகல்வேளையில் எல்லா கையை தட்டி உன்னுடைய ஆசீர்வாதங்களை உன்னுடைய நன்மைகளை உன்னுடைய சபையை உன்னுடைய ஊழியத்தை உன்னுடைய விளைவினத்தை போட்டு போராடுகிற இனத்துகள் எல்லாம் உடையத்தை எல்லாம் கைகளை தட்டி போராடு புரி ஆசீர்வாதத்தை காப்பாற்றணும். நல்ல வாய்களை திறந்து ஒரு ஸ்டெப் எழும்ப முன்னாடி பிடிச்சு அமர்த்துகிற தேசத்தின் வல்லமைகள் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பகல்வேளை வாயை திறந்தபடி உனக்கு சில சுதந்திரம் உண்டு சொன்னார், உனக்கு சில மேன்மைகள் உண்டு சொன்னார். எல்லா வாய்களை திறந்து போராடுகிற இனத்தினர் அடியத்தகலா, எல்லா தேவனுடைய மகிமை வெளிப்படுவதா, சில பாரம்பரிய கிரியைகள் இந்த பகல்வேளை அடியத்தகலா.
புரட்டும் அதனால் இறங்காதபடி உயர்ந்தாதபடி போராடுகிற கட்டுகள் அந்த வாரத்து சக்திகள் எல்லாம் புதிய புதிய புதி அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கணும் இல்லையா? ஆகாம் ராஜா அழகா போகிறாரு. எனக்கு 42 தோட்டத்தை அபகரிக்க எனக்கு கீழே தோட்டம் எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கனால இதை கீழே தோட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என் பிள்ளைகளும் என் குடும்பமும் அதை போய் நல்ல அழகா விளையாடி இல்லைன்னா அதை பார்த்து ரசிச்சு அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இது என் பிதாக்கள் கொடுத்ததாகணும், நான் இதை வேண்டல, அது உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவனை மனைவி உடனே எசபேல் சொல்றா, ஏன் ராஜா நீர் ஒரு ராஜா, நீர் இப்படி எப்படி கட்டில வந்து கமந்து கிடக்கிறது எல்லாம் நியாயம் இல்லை, நான் இப்ப செய்ததான் அபகரிச்சு அவனை கொன்னு அபகரிச்சு எடுக்க சில சக்தி நிற்கும் போது அப்பதான் தாவீது சொன்னா, தேவனே என் சுதந்திரத்தை தேவன் காப்பாற்றணும். இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஆத்மாக்களை தேவன் தரணும், சபையை தேவன் கட்டணும். சில அபகரிக்கிற சில அபகாரங்கள் மன்னர்கள் நிற்கும் போது இன்னைக்கு சொல்லணும், வாயத்துக்குள்ள சொல்லுங்க, கர்த்தர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுவார். தேவ பிள்ளைகள் நினைக்கணும் இல்லையா? நம்ம பலத்துல ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, காக்க முடியாது. என்ன சொல்ல நினைக்கிறது, மாஸ்டர் என் பிள்ளையால படிச்சு வச்சுட்டா நான் எல்லாத்தையும் என்ன செய்திருவேன், காப்பாற்றிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் நினைப்பாங்க இல்லையா, நான் எல்லாத்தையும் என்ன செய்யணும் காப்பாற்றலையா? நீங்க பாக்குறீங்க இல்லையா, டெல்லியில பாக்குறீங்களா, நல்ல டாக்டர் பிள்ளை நல்லா படிச்சது இல்லையா, நல்லா படிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிருகம் வந்து என்ன செய்யுது, அரிசிக்கு போட்ட போல பூவை கசக்கி போட போல போடுது, பேப்பர்ல எல்லாம் வருது இல்லையா, பாக்குறீங்களா? டாக்டர் படிச்சது இருக்காங்க, நல்ல வேலை பார்க்குது, 58 மணிக்கு தொடர்ந்து வேலை பார்க்குது, அந்த பிள்ளை கசக்கி போடுது. நான் சொல்லுவேன், என் சுதந்திரத்தை தேவன் காப்பாற்றணும், நம்ம தேவ பிள்ளைங்க, என் குடும்பத்தை தேவன் காப்பாற்றணும், என் வாழ்க்கையை தேவன் காப்பாற்றணும், எல்லா வழிகளுக்கு ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்தை தேவன் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம தேவ பிள்ளைகள் கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக மகிமை வெளிப்படுத்தும். ஹalleluya. பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம் இல்லையா? சீக்கிரமா வாசிங்க. 12 இல்லையா? ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். மதி ஹalleluya. நமக்கு தெரியும், ஆபிரகாம் ஒரு சாபம் பிடிச்ச வீட்டிலே கிடக்கிறான் இல்லையா? கல்தியா பட்டணத்துல கிடக்கிறான், சாபம் பிடிச்ச வீட்டுல கிடக்கிறான். அப்பதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். தேவ சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சொல்ல, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நேரா வா என்று சொல்லி அழைக்கும் போது அந்த தேசத்துல என்ன செய்யலாம், அந்த தேசத்துல இருந்து இந்த தேசத்துக்கு வரான். வரும்போது சொல்லிட்டான், மனைவியை பார்த்து சொன்னா ரொம்ப அழகா இருப்பா, சாரா எப்படி இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா, பாக்குறதுக்கெல்லாம் நல்ல அழகா பரவாயில்லையா இருப்பா. அவளை பார்த்து சொல்லிட்டா, உன் அழகு நிமித்தம் ஒருவேளை என்னை யாரையும் கொண்டு போட்டுறக்கூடாது, அதனால நீ என்ன சகோதரன் சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டு வராங்க இல்லையா? வரும்போது சரி, ஒரு இடத்துல எகிப்துல வந்தாங்க. இவங்க எங்க வந்திருக்கிறாங்க, எகிப்துல வந்திருக்காங்க. எகிப்துல வரும்போது செடின்னு சொல்லா, சாரா பார்த்து சொல்லா, யாருன்னு கேட்டப்பா ஜனங்க வந்த உடனே நீங்க எங்க வந்தீங்கன்னு கேட்கத்தான் சொல்லணும் இல்லையா? எப்படியாக என்ன விசாரிச்ச போது இவங்க சொன்னாங்க, நாங்க இப்படியாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இது யாருன்னு கேட்ட போது இது எனக்கு சகோதரி இல்லையா? பாருங்க உடனே பார்க்கலாம் இல்லையா? அப்ப சகோதரி நமக்கு வீட்டுல ஒண்ணு சேர்த்தா கொள்ளான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வீட்டுல சேர்க்கணும் இல்லையா? பாவம் சேர்த்த போது உடனே பார்க்கணும் இல்லையா? வீட்டுல சேர்த்த உடனே வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை வாதைனா பாதித்தார். ஹalleluya ஹalleluya. ஏன் பார்வோன் வாதைனால என்ன செய்தாரு, வதித்தார் இல்லையா? பார்வோன் மட்டுமில்ல, பார்வோன் வீட்டார் அனைத்தையும் வாதைனால வதித்தார் இல்லையா? பார்வோன் எத்தனை மருந்து எடுத்து பார்க்கலாம், எத்தனை ஆஸ்பத்திரி போனா, எத்தனை வைத்தியரை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்து மருந்து மாறல் இல்லையா? ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை நினைக்கணும், தேவனே என் சுதந்திரத்தை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். இன்னைக்கு இந்த பகல் மேலே ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டி வாய்த்திருந்து சொல்லு. நீங்க அப்படியே யோசித்து பாருங்க, ஒரு ராஜா வீட்டோட மதிச்சு போட்டுறாரு இல்லையா? வீட்டோட என்ன செய்கிறாரு, மதிச்சு போட்டுருக்கிறார். அது எல்லாருக்கும் வியாதி, வீட்டுல இருந்த சின்ன பிள்ளைங்க முதல் வியாதி இல்லையா? இவர் பார்க்கிறாரு, 10 நாள் வியாதி வந்த உடனே இவர் யோசிக்க மாட்டாங்க, எதனால வியாதி வந்தது. அப்போ யோசிக்கும் போது இப்படி சொல்ல, சார் அந்த வீட்டுக்குள்ள கார் எடுத்து வச்ச அன்னைக்குதான் இந்த வீட்டுக்குள்ள வியாதி வந்தது. அப்ப பார்த்தா இல்லையா, பிள்ளை அவளை விழிச்சிருப்பா, சாராளை விழிச்சிருப்பா. நான் பைபிள் என்ன நான் சொல்றேன் இல்லையா, சாராளை விழிச்சிருப்பா, சாரா என்ன விஷயம்,
நீ யாரு, நீ எப்படி உடனே சொன்னா இப்படி ஆகுனா இன்னும் அழக மனைவி ஆகும், நாங்க இப்படி சொல்லி இருக்கிறோம். நீர் வந்த உடனே என்ன செய்யுது, கோழி ஒட்டகம் மிருகம் எல்லாத்தையும் நீர் கொடுத்துரு இல்லையா, சகோதரன் சொல்லிட்டு இல்லையா. ஆனா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுடைய சுதந்திரத்தை, ஆபிரகாம் சுதந்திரத்தை காப்பாற்ற பார்வோனோடு இடைப்பட முடியும்னா உங்க சுதந்திரத்தை காப்பாற்ற பக்கத்து மனிதரோடு இடைப்பட முடியும். அவரை வீட்டுல சக்தியோட விளைவிட முடியும். எல்லா வாயில திறந்த கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வாயை திறந்த துதிங்க. ஆண்டவரை என் சுதந்திரத்தை தேவனையும் காப்பாற்றணும், என் வாழ்க்கையை காப்பாற்றணும், என் ஜீவியத்தை காப்பாற்றணும். ஆண்டவரை மகிமையான தேவனுடைய பிரசனம் இறங்குகிறார், தங்களை கர வெளிப்படுகிறார். எல்லா போராளிகள் இயற்கைகள் அறியப்படுகிறார். எல்லா கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஹalleluya. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். ஹalleluya. உண்மையா ஆராதிக்கணும். முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை அன்பு கூறணும். சும்மா இல்ல இல்லையா, கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறது, கொஞ்ச நேரம் விடுறது, கொஞ்ச நேரம் அப்படி இல்ல. அவரை முழுமையா ஆராதிச்சா சுதந்திரத்தை கர்த்தர் என்ன செய்வா, காப்பாற்றுவா. ஹalleluya. சுதந்திரத்தை தேவரே என் சுதந்திரத்தை நீர் என்ன செய்யுது, காப்பாற்றணும். ஆபிரகாம் பாருங்க, அவனுக்கு என்ன பலம் இருக்கு, ஒரு அடிமையாய் புறப்பட்டு வந்தான். ஒரு ராஜாவுக்கிட்ட பேசணுள்ள பலம் இருக்கா, இல்ல, யாருமே இல்ல. ஆனா தேவன் காப்பாற்றினால தன் மனைவி அபகரித்து கொண்டு போகும்போது ராஜா கிட்ட வாதியை அனுப்பி தப்புவிக்க முடியும்னா அந்த பயங்கரமான தேவன் இந்த நடுவில் வந்திருக்கிறபடியா உங்க பிள்ளைகள் பேரிடத்துல, உங்க வேலை செய்யத்துல சத்துரு கொண்டவர்களை தீயங்களை நாங்கள் காப்பாற்ற முடியும் சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லா கையை தட்டி வாயத்தது போராளிகள் இயற்கைகள் அறியத்தக்கலாம், அந்த சக்தியை அறியத்தக்கலாம், பொய்யாத ஆவிகள் அறியத்தக்கலாம். எல்லாரும் கையை தட்டி பிடிங்க. அந்த எத்தனை விதமான செய்யலையா பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், பேசுறீர்கள் உலகில் உண்டு. அவைகள் கத்தனை பலங்கள் காப்பாற்றின வேதங்கள் உண்டு. எல்லாரும் துடி போராடு. இது வழியாக துதி கையெழுத்தானது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும். ஹalleluya. நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கணும். ஒருவேளை நம்ம எத்தனையோ நேரங்களில் குடும்பத்தை தகர்க்க, வாழ்க்கையை தகர்க்க, ஜீவிதத்தை தகர்க்க நம்ம நினைப்போம் நம்முடைய மாம்ச பலத்தில் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆபிரகாம் வாழ்க்கை எவ்வளவு அந்தஸ்தா காப்பாற்றினாரு. அதனால நீங்க நினைக்கணும் உங்க வாழ்க்கையை காப்பாற்றுகிறதற்கு அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும். இல்லையா? நாங்க பாருங்க, நான் ஒரு காலத்துல ரசிக்கப்படாத காலத்துல இயேசு அறியாதவனா இருந்தேன். இயேசுவை அறியாதவன் இல்லையா, உலக பிரகாரமா, உலக ஜீவியம், உலக வாழ்க்கை அப்படி போயிட்டே இருந்தது இல்லையா. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து இல்லையா, ஒரு போராட்டம் வந்த போது பல இடங்கள்ல போனோம் இல்லையா. பலர் சொல்லுவாங்க, பிரச்சனை வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, அங்க போங்க, இங்க போங்க, அங்க போங்க, அந்த வைத்தியரை பாருங்க, அந்த ஆஸ்பத்திரியை பாருங்க, அந்த டாக்டரை பாருங்க, இந்த பிரச்சனைக்கு இந்த இடத்தை பாருங்க. வழி சொல்லுவாங்களே தவிர ஒருத்தர் யாரும் ஒன்றும் சொல்லாக்க மாட்டாங்க இல்லையா. இல்லையா, வழியை சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஒரு இடத்துல இல்ல, எனக்கு நல்லா தெரியும் இயேசுகிட்ட போனா வழிமா. உண்மையா ஆண்டவருடைய சமூகத்துல போனா மாறன் எனக்கு தெரியும் இல்லையா. ஆண்டவருடைய லாஸ்ட்ல நான் சொன்னேன், இது ஒண்ணும் நிரந்தரம் இல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல முட்டு கொடுத்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார் இல்லையா. நான் சொல்லுவேன், இந்த பகல் வேளையில இதுவரைக்கும் நீங்க மாறலன்னு சொன்னா, இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில வேதனை மாறலனா, பாடுகள் மாறலனா, இந்த பகல் வேளை நீங்க சொல்லுங்க, என் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பேன்னா உன் வாழ்க்கை நீதி மாறும், உன் ஜீவிதம் மாறும். உன் வாழ்க்கையில் இப்ப இருக்கிற நெருக்கங்கள் உண்டு இல்லையா, இப்ப தாங்குற பாடுகள் உண்டு இல்லையா, இப்ப பார்க்கிற வேதனைகள் உண்டு இல்லையா, அதெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா வாய்களை திறந்து சொல்லு, எனக்கு இந்த பிரச்சனைகளை அவசரப்படுகிற பாஸ்டர், இந்த நான் போராடுகிறேன், இந்த வேதனைகளை போராடுகிறேன், இவர்கள் எல்லாம் தேவரையில் என் சுதந்திரத்தை காப்பாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறபடியா எல்லாம் போராடுகிற சக்தி அழியட்டும். சில குடும்பங்களுக்குள்ளாக அடிக்கடி வியாதியிட்டு, அடிக்கடி பிரச்சனைகளை போட்டு, அடிக்கடி போராடுகிற, அடிக்கடி அவமானப்படுத்துகிற, அடிக்கடி நிந்திக்கிற எல்லா வியாபார சக்திகள் தேசத்தில் நடந்து நிற்கிற சில வீட்டின் ஆவிகள் இந்த யாத்திரைகள் பகல்கள் ஒரே தகவல் தன்னுடைய மகிமை வெளிப்பட துணி போராடு. அப்ப தேவ பிள்ளைகள் நினைக்கணும் இல்லையா, நம்ம படிப்பை காப்பாற்றணும் ஆண்டவரால தான் முடியும் இல்லையா. நம்ம ஆசீர்வாதத்தை காப்பாற்றணும் யாரால முடியும், ஆண்டவரால தான் முடியும் இல்லையா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கணும், தேவரீர் என் சுதந்திரத்தை என்ன செய்யணும், காப்பாற்றணும் இல்லையா. வேதத்துல சொல்றது இல்லையா, வேதத்துல சொல்ல யாத்திராக புஸ்தகம்
சாரி, ஆதியாகமம் புத்தகம் 50ஆம் அதிகாரம் அல்லையா, 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களுக்கு உயிரோடே காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார் இல்லையா. மனிதர்கள் சொந்த குடும்பக்காரங்க தீமையை செய்ய நினைப்பார்கள் இல்லையா. தேவரின் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார் இல்லையா. சொந்த சகோதரங்க, சொந்த குடும்பங்கள், சொந்த பிள்ளைங்க எல்லாரும் யோசேப்பை பாருங்க. யோசேப்பு கண்ட சரித்திரத்துக்கு விரோதமா 10 பேரை எழுப்பி நிற்கிறாங்க இல்லையா. எத்தனை தீமைகள் நீங்க சொல்லுங்க இல்லையா. எவ்வளவு பாடு, கொட்டை பிடிச்ச தூக்கி போடுறாங்க. சொந்த சகோதரர் மிதியானிய கையில விற்கிறாங்க. 30 வெள்ளிக்காசுக்காக 20 வெள்ளிக்காசுக்காக விற்கிறாங்க. எல்லாம் பார்க்கலாம். போர்த்திபால் வீட்டுல வேதனைகள், எல்லா அவமானங்களை பார்க்கிறோம் இல்லையா. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இந்த பகல்வேளை சொன்னோம், என் சுதந்திரத்தை தேவன் காப்பாற்றுகிறார் இல்லையா. என்னுடைய ஆசீர்வாதத்தை தேவன் காப்பாற்றுகிறார். யோசேப்பு சொல்லுங்க பார்த்தீங்களா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்ப நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் மாற்றுகிறார். அவர் வல்லமை உள்ளபடியா. எல்லாரும் வாய்களை திறந்த கையை கட்டி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எத்தனை மனிதர்கள் தீமை செய்தாங்க, என் குடும்பக்காரங்க தீமை செய்தாங்க, என் சொந்த பந்தங்கள் எனக்கு தீமை செய்தாங்க. ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிறார். கையை தட்டி வாயை திறந்து ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிறார். மகிமை வெளிப்படுகிறார். எல்லா வாய்களை திறந்து ஆசீர்வதிக்கிறார். இல்லையா. எனக்கு தெரியும், ஒரு பிள்ளை தெரியும். அந்த பிள்ளை நல்லா பள்ளியா, நல்லா கொஞ்சம் நல்லா படித்தோம், நல்லா ஜபிக்கிற பிள்ளை இல்லையா. கொஞ்ச நாள் தகப்பனார் வியாதியாக இருந்து இடைக்கிடைக்கு தலைக்கு பிரச்சனையாக வந்துடும். தலைக்கு பிரச்சனையாக வந்துடும். பிரச்சனையாக வந்தோடனே எத்தனையோ சர்ச்சையில் கொண்டு போய் பார்த்தாங்க, முடியலை. லாஸ்ட்டில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் விடுதலையான ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணம் பண்ணி வச்சு 1 மாதம் கழிஞ்சோன்னா மீண்டும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. தகப்பனார் சொன்னார், இவன் நமக்கு ஒரு சல்லியம் போல இருக்கிறாங்க, இவன் ஒரு நமக்கு சல்லியம் போல வியாதினை போல இருக்குது, எனக்கு அடுத்த காரியம் ஒன்று பார்க்க வேண்டாம், அவளை கொண்டு எங்கேயாவது தள்ள போய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. நான் சொல்லுவேன், சில நேரம் சொந்தக்காரங்களுக்கு, சொந்த தகப்பனுக்கு, சொந்த தாய்க்கு, சொந்த உற்றாருக்கு, சொந்த குடும்பக்காரர்களுக்கு நீ ஒரு சல்லியமா போல தோணும் இல்லையா. நான் சொல்றது புரியுதா. யோசேப்பு தலைவருக்கு சொல்லும் போது சல்லியம் போல தான் தெரிஞ்சது இல்லையா. ஆனா இப்போ நீ உயிரோட காக்கிறதற்கு அவனைதான் கர்த்தர் பயன்படுத்தினார் இல்லையா. அதனால தேவனுடைய பிள்ளைகள், ஆட்களை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லா வாய்களை திறந்து கையை தட்டி சொன்னோம், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட, தேவனுடைய வல்லமை வெளிப்பட, ஆவியாருடைய கரம் வெளிப்பட, இந்த பகல் வேளையிலே ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்கிற தேவ பிள்ளைகள் நினைக்கணும் இல்லையா. என்ன வீட்டுக்காரங்க என்ன வியாதியா நினைக்கிறாங்க இல்லையா. பெத்த அம்மைக்கு நம்ம பாரமா இருக்கக்கூடாது இல்லையா. பெத்த அம்மைக்கு இல்லையா பாரமா இருக்கக்கூடாது. நினைப்பா இல்லையா, கல்யாணம் பண்ணி போனா பெரியாச்சு அப்படின்னு நினைப்பாங்க. நினைச்சிட்டு திடீர்னு பார்ப்பாங்க இல்லையா. அடுத்த 2 மாசத்துல ஒரு மாசம் அழுதுட்டு வீட்டுல வந்துட்டுன்னா 1 மாசம் நல்லா தேய்ச்சி எடுத்து விடுவாங்க. 2வது மாசம் பார்ப்பாங்க. 3வது மாசம் சொல்லுவாங்க, இவன் சரியில்லை, இவன் அவன் நல்ல மருமகனா இருக்கும். அங்க அடி வாங்கியதெல்லாம் தெரியாது இல்லையா. யாருப்படுத்தி எல்லாம் என்ன செய்யாது தெரியாது இல்லையா. எல்லாம் தேவன் என் சுதந்திரத்தை என்ன செய்யணும், காப்பாற்றணும் இல்லையா. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் போடணும் இல்லையா, ஜெபிக்கணும், தேடணும் இல்லையா. ஆண்டவரே உம்முடைய கரை என்ன, எனக்கு சுதந்திரத்தை என்ன இந்த இடத்துல வாழ விடாதபடி, என்ன இந்த இடத்துல மேன்மைப்படுத்த விடாதபடி போராடுகிற எல்லா இரட்டுகளும் உடையலும் சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நீ வாழ்ந்திருக்கிறதுக்கா, நீ ஜெபிக்கிறவளா இருந்தா கர்த்தருக்கு மேன்மை தர, வல்லமை தர போதுமான. அவன் யோசேப்பு சொல்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு என்ன செய்றீங்க, தீமை செய்றீங்க. ஆனா அவன் சொல்ல, இப்ப நடந்து வருகிறபடி தேவன் அதை எனக்கு எப்படி மாற்றினாரு, உங்களை ஜீவனோடு காக்கிறதுக்குதான் என்ன நன்மையாய் மாற்றினார். அதுக்கு நான் பட்ட வேலைப்பாடு ஜெயிலுக்கு போக வேண்டிய வந்து இல்லையா. நீங்க நினைவு செய்யாத குற்றத்துக்கு ஒருத்தன் ஜெயில கிடக்கும் போது நம்மள சொல்லியிருப்போம், அக்கா அந்த மேரி அக்கா செல்லம் அக்கா சேர்ந்து எனக்கு வினோதமா அப்படியே அந்த வீட்டுல இருந்து பேசின உடனே நம்ம என்ன செய்வோம், அக்கா மாட்டி கேளட்டின்னு சொல்ல மாட்டோமா. யோசேப்பு யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மை இல்லை, சொந்தங்க இல்லை, உற்றார் இல்லை, யார்ட்டையும் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவரோடு பேசினா
வேதம் சொல்லுது இல்லையா, அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்த போது கர்த்தர் அவனுக்காக வசனத்தை எழுப்பி விடுதலையாக்குவார்னா, இன்னைக்கு இந்த பகலிலே எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிற சில மண்டலங்கள் அடியத்தக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் வாயை திறந்து கையை தட்டி சொல்லு. எங்கெல்லாம் நீ அடைக்கப்பட்டு இருக்கிற, எங்கெல்லாம் ஒரு விரோதமாய் போராடுகிற சில கட்டுகள் அடியத்தக்கலாம், சில மேன்மைகளாய் வளர்த்தலாம். எல்லா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் கர்த்தர் கிருபை செய்வார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை யோசேப்பு சொன்ன தரிசனம் நிறைவேற்றா, சுதந்திரத்தை காப்பாற்றினாரா? 11 சகோதரர் நினைச்சப்புறம் நடந்ததா? நடக்கல இல்லையா? போத்திபா மனைவி நினைச்சப்புறம் நடந்ததா? இல்ல, முடியல. கர்த்தர் அவனை காப்பாற்றினார் இல்லையா? நாங்கள் ஆண்டவருடைய சமூகம் எனக்கு தஞ்சம் இல்லையா? ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பினாலும் 10,000 படையெடுத்து வந்தாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் ஒரு சுதந்திரத்தை காப்பாற்ற கர்த்தரால முடியும் சொல்ற தேவ பிள்ளைகள் கையை தட்டி வாயை திறந்து ஐயோ தேவனுடைய மகிமை வெளிப்பட. ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஆட்கள் சொல்றத பத்திலாம் பாஸ்டர் அவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்க. நம்மகிட்ட ஆண்டவர் சமூகம் இருக்கா? வேற எல்லாத்தையும் அனுகூலமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் தான் எனக்கு தஞ்சம், தேவன் தான் எனக்கு தஞ்சம். நான் அவரை உண்மையாய் சுதந்திரிப்பேன். அவரை எனக்கு அபகரிச்சு கொண்டு போய் நிற்கிற சில ஆகாப்புடைய சக்திகள், இந்த பகல் வேளையில படத்து பத்தியோட திணிக்கிற சில இருட்டு மண்டலங்கள் எல்லாம் வெட்டப்படுவதாக. எனக்கு விரோதமாக சில அபகரிச்சு கொண்டு போன சில அந்தகாரத்தின் நல்லவர்கள் இயேசுவின் நாமத்தில் உடையப்படுகிறார். கர்த்தருடைய கரம் வெளிப்பட எல்லாம் கையை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதாக. அடுத்த நாட்கள்ல ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, என்ன சகோதரி கேட்டா, பாஸ்டர் நாம 23 வருஷம் ஊழியம் செய்யறோம். ஊழியம் செய்வீங்க சொல்லு இல்லையா? ஊழியம் செய்வீங்க இல்லையா? ஊழியம் செய்துட்டு இப்ப நான் ஜோம் பண்ண போக மாட்டேன் பாஸ்டர். எல்லாம் ஜோம் பண்ண போறது, எல்லா வீட்லயும் ஜோம் பண்ணுவாங்க. அடுத்தது யாராவது பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, அவங்களை யாரையாவது கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால நான் என்னத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? பண்டு சொல்லுவாங்க இல்லையா? இல்லையா, சுடுவளம் இல்லையா, பட்ட பூச்சை பச்சை வெள்ளத்தை ரெண்டாலும் என்ன செய்யுமா? பயப்படுமா இல்லையா? இதே மாதிரிதான் சில பயம் இல்லையா? ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளை நினைக்கணும், நம்ம மரணம் வரைக்கும் போராடும் இல்லையா? ஆண்டவரை துதிக்கிற தேவன் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது இல்லையா? ஆண்டவர் அல்லாத தீமோத்தேயை பார்த்து சொல்லாரு, உனக்கு பயப்படுத்துகிற ஆவியை தராமலும் அன்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்தபடியா எல்லா வாய்களை திறந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போராடுகிற சக்தி அழியட்டும். யோசேப்பு ஆசீர்வாதத்தை காப்பாற்றுகிற தேவன் இந்த பகலிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறார். எல்லாம் கையை தட்டி தேவனின் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன் சொல்லி கையை தட்டி ஆண்டவருடைய கரம் வெளிப்பட. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் சுதந்திரத்தை யார் காப்பாற்றுவாரு? ஆண்டவர். ஒருத்தன் பிடிச்சு வர போகும் நிக்க மாட்டான் இல்லையா? பண்டு அழகா பைபிள்ல சொல்றது இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரங்க 2 பிள்ளைங்க இருந்தாங்க. தீர்க்கதரிசி ஊழியக்காரர் என்ன செஞ்சாரு? இறந்து போயிட்டாரு. அவருடைய அவகாசத்தை என்ன செய்றாங்க? பிடிச்சு போக்கு நிக்கிறாங்க இல்லையா? அவ சொல்ல ஐயோ எலிசாவிட்ட ஓடி வரா. எலிசாவே எங்க கணவரா ஜீவித்ததை ஒன்று பாருங்க, எங்க புருஷன் எப்படி ஜீவித்தாரு நமக்கு தெரியும் இல்லையா? அவரு ஜீவிச்சது எப்படி ஜீவிச்சாரு தெரியுமா? அங்கே கடனை வேண்டி கூட்டத்தை நடத்துவார். நம்ம கடனை வேண்டி என்ன செய்வோம்? 2 சாரி எடுத்து மற்றவர் காட்டுவோம். மற்றவர்கள்ட்ட என்ன செய்யணும்? அவங்களோட நான் பெரிய ஆளு, அந்த அக்காளோட செல்ல மக்களோட என்னுடைய சுருச்சியோட அவன் அந்த கிளாடியோட நான் என்ன செய்வோம்? இந்த சோபியாவோட நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இவர் அப்படி இல்லை. இந்த பாஸ்டர் எப்படி அல்லையா கடனை வேண்டி கூட்டத்தை நடத்துறாரு, கடனை வேண்டி உபவாச கூட்டம் நடத்துறாரு, கடனை வேண்டி என்ன செய்றாரு? இப்படியே வீட்டுல கடப்பட்டு பிள்ளைகளுக்கும் கொடுக்காம ஒண்ணு கொடுக்காம. அதனால தான் இவன் வந்து சொல்றா, உனக்கு புருஷன் என் புருஷன் எப்படி நடந்தான்னு தெரியல இல்லையா உனக்கு? இல்லையா? வீட்டுல என்ன இருந்து பார்த்தா ஒரு துணி. அவன் சொல்ல வீட்டுல நிறைய துணி இருந்துன்னு சொல்லல, வீட்டுல ஒரு வரணி எண்ணெய் இல்லாமல், வீட்டுல நிறைய பொருட்கள் நிறைய பொருட்கள் வச்சுன்னு சொல்லல. அல்ல வீட்டுல ஒரு வரணி எண்ணெய் இல்லாம வேற ஒண்ணும் இல்லை எங்க வீட்டுல அல்லையா? சொன்னதா உண்டு அல்லையா? எலிசா சொன்னார், நீ காரி பாத்திரத்தை வேண்டி நினைச்சு எல்லாம் ஊத்து. பைபிள் அந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுது, விற்று அவள் ஜீவனம் பண்ணுகிறதற்கு. அப்படின்னா 2 பிள்ளைகளுக்கு தேவையானது கர்த்தர் சுதந்திரத்தை காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறபடியா எல்லா கைகளை தட்டி போராடுகிற இழுத்துகள் அழியத்தக்கதா, அம்மலாரத்தை சக்தியை உடையத்தக்கதா, மகிமை வெளிப்படுகிறார். எல்லா தேவனுடைய பிள்ளைகள் போராடுகிற இடத்துகள் அழியட்டும். ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிற, ஒரு சுதந்திரத்தை வச்சு கொண்டு போயிருக்கிற எல்லா போராடுகிற இடத்துகள் அழியட்டும். 2 பிள்ளைகளை
இல்லையா? பாவம் என்கிற சக்தியா இருக்கும், லோகம் என்கிற சக்தியா இருக்கும். எல்லாம் பிடிச்சு நிற்கும் போது இன்னைக்கு நினைக்கணும், ஆண்டவரை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கணும். அப்ப யாரிடத்துல வந்திருந்தா? தேவ சமூகத்துல. இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருந்தா தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரை ஜெபிச்சு ஆண்டவரை அப்படின்னு கேட்டா கர்த்தர் சுதந்திரத்தை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். இல்லையா? தேவ சமூகத்தை ஆடணும். இல்லையா? கொஞ்ச நேரம் இல்லையா பாஸ்டர் அப்படி கொஞ்சம் ஒரு 2 நாள் ஜோம் பண்ணிட்டு பாஸ்டர் ஒன்றும் நடக்கல பாஸ்டர், அதனால நாங்கள் என்ன செய்வோம், பழையபடி இல்லையா நாங்கள் எங்கள் வழியை பார்க்குறோம்னு சொன்னா தொடர்ந்து போராடணும். தொடர்ந்து என்ன செய்யணும்? போராடணும். விடுதலை வர்ற வரைக்கும் போராடணும். இல்லையா? ஆண்டவருடைய சமூகம் மேன்மை, ஆண்டவருடைய சமூகம் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு போராடுற ஒரு அவஸ்தை நமக்கு இருந்தா கர்த்தர் நம்முடைய சுதந்திரத்தை என்ன செய்வா? காப்பாற்றுவார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த பகல்வேளை நினைக்கணும், தேவரீ என் சுதந்திரத்தை என்ன செய்யணும்? காப்பாற்றணும். உங்க படிப்பு காப்பாற்றாது, உங்க பணம் காப்பாற்றாது, உங்க பதவி காப்பாற்றாது, உங்க சொந்தக்காரன் காப்பாற்ற முடியாது, உங்க உற்சாகங்கள் காப்பாற்ற முடியாது. யாரும் நீங்க போய் பாருங்க, கேஸ் ஒரு பிரச்சனை வந்தா போலீஸ்காரங்க நம்ம நிற்போம், வக்கீல் அப்படி நமக்கு தெரிஞ்சதானே இல்லையா? அவரு இல்லையா இல்லையா சில வக்கீல் நமக்கு பழக்கம் உள்ளவர், அவர் நமக்கு காப்பாற்ற வந்தார். அவர் சொல்லுவாரு, நீ வக்கீல கேஸ் நடத்தல, அவங்கள்ட்ட நிறைய இருக்கல, அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி போறீங்கன்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம தேவன் எப்படி தெரியுமா? நம்மளை காப்பாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த பகல்வேளை கையை தட்டி சொல்லுங்க, தேவனே என் சுதந்திரத்தை காப்பாற்றணும் சொல்லி. ஹல்லேலூயா. வாயை திறந்து கையை தட்டி ஆண்டவருடைய மகிமையான தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதா? எல்லா போராடிகளை இயற்றுகிற அடியேற்றம், அந்த சக்தியை அடியேற்றம். இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தனைகளை காப்பாற்றுகிறதா? தேவனுடைய கரம் வெளிப்படலாம். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நான் சில நேரம் பார்த்துருக்கேன், இந்த நிறைய சில நேரம் பிசாசு பிடியெல்லாம் சிலருக்கு மாறி கைவசம் வெளியே வரும்போது அவங்களை எல்லாம் பரவாயில்ல பார்த்தா முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு நான் ரசிக்கப்பட்ட ஞானசம் கொடுத்து சபையில தான் நிற்பேன். பார்த்தா அவங்கள காணவே காணாது. இல்லையா? அவங்க நினைப்பாங்க, பாஸ்டர் இது மாறின உடனே எங்களுக்கு முடிஞ்சு இல்லையா, நாங்க என்ன செய்யும், எங்களுக்கு சுதந்திரம் எல்லாம் எங்களை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா அவங்க வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை, போராட்டம், வேதனை, கண்ணீரோட பழைய நிலைமையோட வேதனையோட வந்திருப்பாங்க. நான் சொல்லியது என்னன்னா, தேவ பிள்ளைகள் நீங்க தொடர்ந்து அதன்படி என்ன செய்யணும்? போகணும். ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க நடக்கணும். அப்பதான் தேவனுடைய பைபிள் அழகா சொல்லுது, தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். இல்லையா? என் சுதந்திரத்தை காப்பாற்றணுமா? என் பிள்ளைகளை காப்பாற்ற உங்களால முடியுமா? உங்க பதவி, உங்க வாய்ஸ், வேதனை, கத்தர் எல்லாவற்றையும் காப்பாற்ற அவரால முடியும். இல்லையா? ஏன்னா உன்னத பாட்டுல சொல்லுது, அல்லையா குள்ள நெறியும் அல்லையா நெறிகளும் குள்ள நெறியும் கடந்து வரும்போது, அது சிறு நெறியும் கடந்து வரும்போது அதை பிடிக்கும் சொல்லுவார். இன்னைக்கு இந்த பகல் வேலை ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சில குடும்பங்களுக்குள்ளாக சிறு நெறியும் குள்ள நெறியும், சில கடன்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில தேவையில்லாத காரியங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும்போது இந்த பகல் வேலை காணத்தக்கதா எல்லாம் கையை தட்டி நாயை திறந்து கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதா? ஹல்லேலூயா. இல்லையா? உன்னத பாட்டு அழகா சொல்லுது, வாசிக்க பாப்பா உன்னத பாடு. அல்ல உன்னத பாட்டுன்னு சொல்லுது. இல்லையா? அல்ல 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். இல்லையா? நம்முடைய வீட்டில் அல்லையா சிறுநரிகளை 1 2ஆம் அதிகாரம் 15 திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். என்ன செய்யணும்? வீடை கெடுக்கிற, குடும்பத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, செல்லிய நன்மையை கெடுக்கிற, நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையை சீரழிக்கிற, ஜீவிதங்களை சீரழிக்கிற சில சக்தியை பிடிச்சு கட்டதுகிறார். கர்த்தருடைய பலமே அல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுகிறார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறார். உன் வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கிற, உன் குடும்பத்தை சீரழிக்க நினைக்கிற, உன் ஜீவிதத்தை பாழாக்க நினைக்கிற சில சக்தியை அழிக்கப்படுகிறார். எல்லா கையை தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. சாலமோன் சொல்றான், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற, அல்லையா திராட்சை தோட்டத்தை அச்சிரடிச்ச வருகிற சிறு நரியும் குள்ள நரியும் என்ன செய்யணும்? அல்லையா பிடிச்சு கட்டணும். நமக்கு தெரியாது, நம்ம நினைப்போம். அல்லையா சிலர் சொல்லியதை பார்க்கலாம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் தான் பெத்த அம்மா ஐயோ, பெத்து வளர்த்து பெண் வாங்கி வந்து படிச்ச வச்சு அவங்க ஐயோ இல்லையா,
ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் போடலாம் இல்லையா? ஆனா நம்ம நினைக்கணும் சிறுநதியும் குள்ளநதியும் கண்டுகொள்ளணும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது எனக்கு சரியா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரியா, இந்த கூட்டுக்கட்டு எனக்கு சரியா, இந்த வாழ்க்கை எனக்கு சரியா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறதுக்காக கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் இல்லையா? ஒன்று நான் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கும், இந்த கொரோனா டைம்ல நல்லா கூட்டம் நடத்திட்டு இருக்கும், நிறைய விசுவாசி வருவாங்க. அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் இப்ப வந்திருக்கிற சம்பந்தம் வேண்டாம்னா, சம்பந்தம் வேண்டாம். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை மாஸ்டர் அவனுக்கு 2 நிலை வீடு இல்லையா? ஆண்டவர் மீண்டும் என்கிட்ட சொன்னாரு, நீ அதை என்ன செய்யாத சொன்னா, அவங்க ஏதோ ஒரு ரூட்டு வேற எனக்கு அப்படி கிடைச்சது. நான் சொன்னேன், இப்படி ஒரு விஷயத்தை சொன்னேன், சின்ன விசுவாசியை பார்த்து பெரிய விசுவாசி சொல்றாங்க, பாஸ்டர் இந்த விஷயத்தை அடியாண்டான்னு சொன்ன விஷயத்தை நான் இப்படி சபையில சொல்றேன், ஒரு வெள்ளிக்கிழமை இப்படியே சபையில சொல்றேன். உடனே இவங்க பாக்குறாங்க இல்லையா, பாஸ்டர் இவன் சொல்லிட்டான்னு சொல்லி சின்ன விசுவாசியை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை. என்ன சொன்னது? அவங்க 2 பேரும் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இல்லையா? ஆண்டவர் சொன்னது இப்படிதான் இல்லையா? ரட்சிக்கப்படாதவனுக்கு நீங்க என்ன செய்யாண்டா, உன் மகளை கட்டி கொடுக்காண்டான்னு சொன்னார் இல்லையா? அவங்க ஞானஸ்தானமே எடுக்கல, அவன் ஆண்டவரை அறியல, தேவனை அறியல இல்லையா? பாருங்க, 1 வருஷம் கழியல வாழ்க்கையில பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சொல்லுவார் ஆண்டவர், எச்சரிப்பார், மக்களே இது வேண்டாம், இதுக்கு பண்ண நீ போகாத, உனக்கு இது வாழ்க்கையில சரியில்லை, உன் ஜீவி ஆசீர்வாதமா இருக்கணும், சிறுநதியும் குள்ளநதியும் நீ பிடிச்சணும், நீ வாழ்க்கையில மேலும் இப்படி. நம்ம சொல்லுவோம், இல்லை நான் பார்த்துடலாம், என் பணம் விலை இருக்குது, எனக்கு அதிகார விலை இருக்குது, எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும். எல்லா வாழ்க்கையில வியாதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சு வியாதனையில இருக்கும் போதுதான் சொல்லுவோம், ஐயோன்னு கதறுவோம் இல்லையா? இன்னைக்கு இந்த பகல் வேலை ஆண்டவர் சொல்லுறாரு, சில குடும்பங்கள திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குள்ளநதியும் சிறுநதியும் பிடிச்சனா உன் வாழ்க்கை மாறும் சொல்லாரு. எல்லா வாய்களுக்கு கையை தட்டி ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறார். பிரகாரிகள் சக்திகள் அழிவதாக, இருட்டுகள் அழிவதாக, அந்த காலத்தில் நல்லவர்கள் அழிவதாக, மகிமை தேவையின் பிரசனம் இந்த பகல்களில் இந்த இடத்தில் வெளிப்படுவதாக. ஆண்டவரை துதிக்கிற தேவ பிள்ளைகள் நினைக்கணும், சிறுநதி அவ்வளவு அழகா சொல்ல, திராட்சை தோட்டத்தை கெடுக்க வருகிற குள்ளநதி சிறுநதி நீங்க கண்டுபிடிச்சணும். வாழ்க்கையை கெடுக்க வருகிற, ஜீவிதங்களை கெடுக்க வருகிற தேவனை நம்மளோட சுதந்திரத்தை காப்பாற்றதான் வருவார் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளை நினைக்கணும் இல்லையா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அழகா சொல்றது இல்லையா? நீதிமொழிகள் புத்தகத்துல என்ன சொல்றாரு? நீதிமொழிகள் புத்தகம் இல்லையா? ஆண்டவர் சொல்ல இல்லையா? ஆண்டவர் சொல்ற 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம், சீக்கிரமாய் வாசிப்போம் இல்லையா? 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பானம் பண்ணு, ஆண்டவர் நமக்கு சொல்லி தராரு இல்லையா? நீ என்ன செய்யணும்? உன் கணக்கில் உள்ள தண்ணியை நீ என்ன செய்யணும்? பானம் பண்ணு. அது உனக்குரியவர்களாக இருக்கணும், அது அந்நியருக்குரியவர்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம சொல்ல என்ன சொல்லுவோம், நீங்க என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை சிஸ்டர், எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பண்டு சொல்லுவாங்க. இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பாங்க இல்லையா? இல்லையா? ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நினைக்கணும், என் சுதந்திரத்தை தேவரில் என்ன செய்யணும்? காப்பாற்றணும் இல்லையா? ஆண்டவனால தான் முடியும், நம்ம பணபலத்தினால முடியாது இல்லையா? அழகா வேதம் சொல்லு பாருங்க, அழகா சொல்லலையா? அவன் என்ன செய்ய, உன் கணக்கில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில ஊற்றும் ஜலத்தையும் நீ என்ன செய்யணும்? பானம் பண்ணணும். என் கை பிரயாசத்தை நான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அது வாங்கி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, கண்ணெடுத்து போகக்கூடாது இல்லையா? தேவையில்லாதது இல்லையா? அக்கா அதுல பேப்பர்ல சைன் போர்டு இல்லைன்னு கேட்டு பத்திரத்துல எல்லாம் கொண்டு கொடுத்த சைன் போர்டு லாஸ்ட்ல ஐயோ எனக்கு அது போச்சேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? மார்பில் அடிச்சு ஐயோ எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு தவிக்குதுன்னு தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கிறது என்னுடைய பிள்ளைகள். அதனால நீதிமொழிகள் சொல்லுகிறான் இல்லையா? உன் கணக்கில் தண்ணியும் ஒன்றிய நிலையில தண்ணிய நீ பானம் பண்ணணும் இல்லையா? எல்லா வாய்களை திறந்த கையை கட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறதுலாம் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். ஆகிய உன் கணக்கில் தண்ணீரையும் உன் உறவில ஊற்றியும் நீ ஜலத்தை நீ பானம் பண்ண விடாதபடி, ஆசீர்வாதத்தை காண விடாதபடி போராடுகிற இருட்டி நாளையும் கையாட்டும் இல்லையா? உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணணும். நம்ம கையில் பிரயாசத்தை நம்ம தான் சாப்பிடணும் இல்லையா? கடத்தை செல்வது பார்த்தா வாங்கின கடன் இல்லையா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மாஸ்டர் அந்த கடன் நடச்சோட்டு இன்னொரு வட்டி கடை
இல்லையா? இவங்க சாப்பிடக்கூடிய பணம் எல்லாம் வட்டி கட்டிட்டே போயிட்டே இருக்கும் இல்லையா? சொன்னா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லையா? இன்னைக்கு வட்டியில போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவையில்லாம ஆண்டவர் எனக்கு வேலை தெரியல, என்ன நான் சொல்லிய கஷ்டப்படுறது, நான் உழைக்கிற காசு எனக்கு கிடைக்கும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட எடுத்து வச்சு ஜெபம் பண்ண, கர்த்தாவே என் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றணும் இல்லையா? ஆண்டவர் காப்பாற்றுவார், நிச்சயமா காப்பாற்ற இல்லையா? அதனால இன்னைக்கு இந்த பகல் வேலை அதை நீயே உனக்குரியவைகளா என்ன செய்யணும் இருக்கணும், அவ்வளவுதான். அது வீதியில பாயட்டும். உனக்குள்ளத நீ எடுத்து எவ்வளவு வேணாலும் செலாக்கு, நல்ல காரியத்தை செலாக்கு. ஒரு விதமா போச்சு, இல்லைன்னா ஒரு தகப்பல் இல்லாத பிள்ளை போச்சு, அதுக்கு 50 ரூபா கொடுத்த, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த, அது எல்லாம் உனக்குரியதா இருக்கணும். அது உன்னுடைய இதை என்ன செய்யக்கூடாது, அந்நியனுக்குரியதாக மாறக்கூடாது. கடந்த நாட்கள் ஒரு பையன் சொல்லி நான் ஒரு வண்டியில ஏறி இருக்கேன். அப்போ வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கிறான். அவன் ஒரு சர்ச்சையில் வண்டி ஓட்டி ஓட்டுற பையன் அப்படி இருக்கிறான். யாருன்னே தெரியாது. ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டே இருக்கான். திடீர்னு மொத்தம் நம்பர் சொல்லிட்டு சொன்னேன், உனக்கு பேங்க் கார்டு நம்பர் என்ன கேட்குறேன். உன் பேங்க் கார்டில் சீக்ரெட் நம்பர் என்ன கொஞ்சம் சொல்லி கொடுக்குறான். 29 இல்லையா? நான் அப்படியே பார்க்கணும், இந்த இது போச்சு இல்லையா? எதுக்கு ஒண்ணுலயே மடியில படுத்து கிடக்குறான். அதனால எல்லாம் போயிட்டே இருக்கு இல்லையா? ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றணும் இல்லையா? தேவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றணும். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆவியானவருடைய மகிமை வெளிப்படுகிறதாம், தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாம். அல்லேலூயா அல்லேலூயா சோத்ரம் அல்லேலூயா அல்லேலூயா சோத்ரம் அல்லேலூயா ஓகே அல்லேலூயா. ஏன்னா அல்லேலூயா நான் வேற ஒரு காரியம் சொல்ல வந்தேன். அதனால இதுவரைக்கும் சொன்னதில்லை, வேற ஒரு காரியம் சொல்ல வந்தேன் இல்லையா? ஒரு தாயார் அல்லையா, அதனால எனக்கு ஒரு பையன் இல்லையா, நான் இதை சிம்பிளா சொல்லிடுறேன் இல்லையா? ஒரு புரிய முடியும். ஒரு தாயார் என்கிட்ட போன் பண்றாங்க, மாலையை கட்டிட்டு தான் வச்சாங்க, மேசையில வச்சாங்க, காணையில எத்தனை பவுன் கேட்டாங்க, 4 பவுன் இல்லையா? கொஞ்ச நாளத்துக்கு முன்னே எனக்கு தெரியும், அந்த வீட்டில் நான் ஜோம் பண்ண போனேன். மோனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? அதை கண்டுபிடிச்சேன். அவனுக்கு இல்லையா அந்த மாலை எடுத்தது யாரும் இல்லை, சொந்த மாலை, சொந்த மாலை 4 லட்சம் ரூபா காணாம போச்சு. அவங்க அழுறாங்க. நான் சொன்னேன், யாரும் ஒரு கல்லணை வீட்டுக்குள்ள வரையில, வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கல்லணை உண்டு. நான் சொல்ல தேவன் ஆராதிக்கிற தேவ பிள்ளை, நம்ம சுதந்திரத்தை தேவன் காப்பாற்றணும் இல்லையா? ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பகல்ல ஆராதிக்கிறதுகளா, எல்லா கையை தட்டி ஆண்டவரை துதிக்கிறதுகளா, கர்த்தருடைய கரம் வெளிப்படுதுகளா, தேவனுடைய மகிமை வெளிப்படுதுகளா, தேவனுடைய கரம் வெளிப்படுத்தும், ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுதுகளா, போராடுகிற இருட்டுகள் அழியட்டும். தேவனே என் சுதந்திரத்தை காப்பாற்றுவீராக. ஆண்டவன் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் சொல்லணும், எவ்வளவு பெரிய தேவன் இல்லையா? நம்மளால காப்பாற்ற முடியுமா? முடியாது. வீட்டுக்குள்ள இருக்கு சிறுநீ, திராட்சை தோட்டத்தை கிடக்கிற சிறுநீ, குளநீ எங்க இருக்குது? இப்போ வீட்டுக்குள்ள இருக்குது, யாருக்கு தெரியாது இல்லையா? ஒரு வீட்டுல இப்படிதான் சொல்றாங்க, தாப்பனாரு அப்படி சொல்லாரு, எங்க பிரமாணம் ஒண்ணும் இல்லை பாஸ், அவர் எல்லாம் மாறி கொண்டு அடவடையில வச்சிருக்காங்க. சுதந்திரத்தை ஆண்டவர் காப்பாற்றணும் இல்லையா? நான் சொல்ல புரியுதா? ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், தேவனை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்குது? அடவக்கணும் இல்லையா? என் சுதந்திரத்தை தேவனையே காப்பாற்றணும். எனக்கு என் பிள்ளைகள் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் காப்பாற்றணும். எல்லா கையை தட்டி வாயை திறந்து சொல்லு, போராடுகிற இனத்தை அழியட்டும், அந்த காலத்தில் நல்லவை பெயட்டும். அதனால நீதிமன்றம் நல்லதா சொல்ல என்ன சொல்றாரு பாருங்க, உன் ஊற்றில் இருக்கணும், உன் கிணற்றில் தண்ணீரை நீ என்ன செய்யணும்? பானம் பண்ணு இல்லையா? துறவில் உள்ள ஊறுகிற ஜலத்தை நீ என்ன செய்யணும்? பானம் பண்ணணும். வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக அவைகள் அந்நியவைக்கு உரியலாயிராமல் உனக்கே உரியதாயிருக்கணும் இல்லையா? சொல்லணும், எனக்குரியதாயிருக்கணும் இல்லையா? என்னுடைய ஆசீர்வாதம் எனக்குரியதா இருக்கணும். அதன் மேல வேறொரு மனுஷன் அவகாசம் சொல்லக்கூடாது, வேறொரு ஆள் அதிகாரம் செலுத்தக்கூடாது. இன்னைக்கு இந்த புகழ் மேல எல்லா கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், எல்லாம் போராடுகிற இருக்கு இந்த புகழ் மேல அழியத்துக்கிறார். எல்லா கையை தட்டி போராடுகிற இருக்கு. சாலமன் நல்லா சொல்லித்தாரான். சாலமனுக்கு தெரியும், பண்டவர் சாலமனோட 2 ஸ்திரீகள் இருந்தாங்க இல்லையா? 2 பேரும் பேசிகள்னு சொல்லுது பைபிள், அழகா சொல்லு பேசிகள். அவங்க அழகா 2 பேரும் இருந்தாங்க. ஒரு ஸ்திரீ எழுதியா ராத்திரி நல்ல பிறண்டு படுத்த போது பிள்ளைக்கு மேல உருண்டு படுத்து என்ன செஞ்சா, பிள்ளை செத்து போச்சு இல்லையா? ஒரு ஸ்திரீ கொஞ்ச
கொஞ்சம் ஞானமாப்படுத்தினால பிள்ளைய அப்படி பார்க்கணும் இல்லையா, பிள்ளைக்கு அப்பதான் கடத்திட்டு என்ன செய்தான் அப்படியே பார்த்தா இல்லையா, பார்த்தபோது காலையில பார்க்கும்போது பிள்ளை என்ன செய்து செத்து கிடக்குது இல்லையா, செத்து கிடக்குது இல்லையா, செத்து கிடந்தவன பார்க்கணும் அப்படி பார்க்கணும், நல்லா உற்று பார்த்தா, பைபிள் அழகா சொல்லுது உற்று பார்த்தா, உற்று பார்த்தோன்னு இவன் சொல்றா இந்த பிள்ளை என்னுடையது அல்ல, எடுத்துட்டு ஓடுறான், எங்க ஓடுறான், ராஜாவிட்ட ஓடுறான் இல்லையா, அவன் சொன்னா ராஜாவிட்ட போய் நிற்கிறான், ராஜாவிட்ட போய் நிற்கும் போது இல்லையா பார்க்குறாரு இல்லையா, ராஜா பயங்கரப்பா இல்லையா பார்க்குறாரு இல்லையா, கொஞ்ச நேரம் மாதாடி பார்த்தா, வழக்காடி பார்த்தா, ஏமா யாருக்கு பிள்ளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தா இல்லையா, அந்த காலத்துல டிஎன்ஏ இல்லை, டெஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை இல்லையா, சாலமோ இருந்த இருக்கிற சின்ன பையனா இருக்கிறான், நியாயாதிபதி இல்லையா, ராஜாவா இருக்கிறான் இல்லையா, எப்படி நியாயம் செய்யணும் பார்த்துட்டே இருக்கிறான், மந்திரி எல்லாம் பார்த்துட்டே இருக்கு இல்லையா, ராஜா உடனே சொன்னாரு சரி நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் செய்ய நீங்க தமானப்படல, ஒண்ணே நியாயத்தில் இல்லை, 2 பிள்ளை என்ன செய்திருவோம் பிளந்து உங்களுக்கு வந்துடும். உடனே அந்த உயிரோட பெற்ற தாய் சொல்லுது இல்ல வேண்டாம் அந்த பிள்ளை அவளுக்குள்ளே இருக்கட்டும், நான் பார்த்து என்ன செய்துவேன், அந்த பிள்ளை வளர்றது, அந்த பிள்ளை சாப்பிடுறது, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறத பார்த்தே நான் என்ன செய்துவேன்னா சந்தோஷப்பட்டுவேன்னு சொல்ல இல்லையா. உடனே சாலமோ அடுத்த வார்த்தை சொன்னா இது அவளுக்கு இல்லை இது விழுக்கு இல்லையா, தேவரீதியின் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர் எந்த மகிழ்ச்சியில் ஆண்டவர் யார் இருக்கிறதா மகிழையின் தேவனை பிரசனம் இந்த பகவான வெளிப்படுகிறதா கர்த்தரின் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார் எல்லா போராளியை நின்று அந்த நாமத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கைவிடுகிறார்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதுதான் எவ்வளவு ஒரு மகிமை. ஹalleluya. கூட ஒண்ணா படுத்தது ஒண்ணா சாப்பிட்டது நம்பி இருந்தா சகோதரிக்கு எப்படி நம்பி இருப்பா இல்லையா, இவன் ஏமாத்த மாட்டான், இவன் நம்மளை பற்றிச்ச மாட்டான், இவன் நம்மளை என்ன செய்ய திட மாட்டான், எப்படி நினைச்சான். ஆனா காரியம் சந்தர்ப்பம் வந்த போது அவளே செத்த பிள்ளையை கிட்ட கடத்திட்டு ஜீவன் உள்ளதை எடுத்து நிற்கிறா. அங்கே ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மட்டும் நம்ம பக்கத்துல யாருட்டா நம்மள அவங்க உயிரோடு விழிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற என் சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுகிறார், கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறார். ஹalleluya ஹalleluya. இந்த நேரத்தில் சொல்ல சில மதுபானத்தின் ஆவி இந்த தேசத்துல இருக்கிற சில வியாபார சக்தியா கல்லியா சில மதுபானத்தின் கெட்டு கல்லியா கத்தரை இந்த திட்டமா சொல்றது கல்லியா கெட்டு போட்ட போது கல்லியா எல்லா வாய்களும் திறந்த கல்லியா நான் நிஜமா சொல்றேன், நான் அப்படி பார்க்கிறேன் இல்லையா, ஒரு குப்பியை எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்துகிற சில வியாபார வல்லுநர்கள் சில இருட்டின் ஆவிகள் சில அந்தகாரத்தின் கெட்டுகள் இந்த பலர்கள் அடியத்தகரா சில போராளிகள் இருட்டில் அடியத்தகரா தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறார், எல்லா தேவனுடைய தலை வெளிப்படுகிறார், எல்லா தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறார். போராளிகள் சக்தியை அழியப்போ கூட பாட சந்தா ஜானி நீல பாட தேர பாட தேர பாட கூட பாட தேர பாட தேர தேர பாட தேர வச்ச தேர கால தேர ஓ தேர தேர கூட பாடம் ஐயா பாடம் இதோவே இதோவே இதேடா அங்கரே இதேடா ஓ சுதந்திரத்தை ஓ ஆசீர்வாதத்தை சில யாரைக்கிற சில குள்ளங்களையும் பிரார்த்தனைகளை கொடுக்கிற சிறுநீரின் குள்ளங்களையும் இப்போது பரலோகத்தின் தேவன் சில கருத்துகள் சொல்கிறார். ஆனால் யாரும் போயாது ராஜாந்த ஆயாது வாய்ந்தாந்த ஆயாது சில விடுதலைகள் தியானிக்குது சில குடும்பங்களுக்குள்ளாக சில விடுதலைக்குள்ளாக சில வாழ்க்கைக்குள்ளாக சில மேன்மை வெளிப்படுவதாக. ஹalleluya. நீங்க எல்லாரும் டைரியில ஏதாவது ஜெப குறிப்பு ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா? நீங்க இப்ப இல்ல ஜெப குறிப்பு ஏதாவது அதுக்கு மேல தேவன் விடுதலை தருவார். ஹalleluya. அதுக்கு மேல எழுதுனதுக்கு மேல சிலருக்கு விடுதலை வெளிப்படுத்தியா எல்லைகளை போற்றுவதா சில விடுதலை அறிவதாக சில அந்தகாரங்கள் அறிவதாக சில வியாபார சக்தியை அறிவதாக மகிமை தேவனை பேசலாம். இந்த புறவேத கட்டளை தர வெளிப்பட எல்லா வாய்களை திறந்து ஆவியானவருடைய மகிமை வெளிப்பட இந்த புறவேத கட்டளை நல்லதாய் வெளிப்படுகிறது. ஹalleluya ஹalleluya. நான் சொல்லுவேன் சிலது அணுங்காம கிடந்தது இந்த பகல் அணுங்க போகுது இல்லையா, சிலது அணுங்காம கிடந்தது அணுங்க போகுது இல்லையா, சில வாக்குத்தத்தம் சில ஆசீர்வாதம் அணுங்காம கிடந்தது இந்த பகல் அணுங்க போகுது. எல்லா கைகளை தட்டி தேவனுடைய மகிமை வெளிப்பட போராளிகளை நிற்று அடைய அந்த நாள் சக்தியை அடைய தெரியத்தின் உள்ளவர்கள் உடையதுகிறார் எல்லா வாய்களை திறந்து சில நேரங்கள் வெளிப்படையிட்டோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும், தேவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர் சொல்லணும். எப்பவும் சொல்லணும், பிள்ளையை ஆண்டவர் காப்பாற்றுவார், சம்பத்தை காப்பாற்றுவார், வஸ்துவதங்களை காப்பாற்றுவார், போகிற யாத்திரையில வருகிற யாத்திரை
காப்பாற்றுவாரு. ஹல்லேலூயா. ஒரு ரோமம் கீழே விழுந்தாலும் தேவனுக்கு தெரியாம நடக்காது. அப்படிப்பட்ட நல்ல தேவனை சேவிக்கிறபடியா தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுவான். விழுந்ததற்கு அவர்கள் ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் நம்மளை உயிரோடு என்ன பயங்கரம் இல்லையா? அவர்கள் நம்மளை உயிரோடு விழுந்து நிற்க முடியாது. கர்த்தர் நம்ம பக்கத்துல இல்லையா? அப்படியான இந்த பக்கத்தில் எனக்கு உயிரோடு விழுந்து விடாதபடி, உயிரோடு விழுந்து விடாதபடி எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான போராட்டங்கள் எல்லாம் மனதில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லணும், தைரிய சொல்லணும்னா வாயினாலே ஆண்டவர் சொல்றது பத்தி நீங்க வாயினாலே என்ன செய்யணுமா? அறிக்கணும். ஹல்லேலூயா. பாசிபிளாக சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட் கூட சொல்லிட்டு நான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். இல்லையா? அப்படி கரெக்டாக நான் இன்னும் ஒரு இல்லையா 15 நிமிஷம் தான் எடுப்பேன். இல்லையா? சீக்கிரமா சங்கீதம் 44ஆம் சங்கீதம் இல்லையா 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இல்லையா? 44ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவங்க பலத்தினாலோ இவங்க புயத்தினாலோ தேசத்தை என்ன செய்யல, பிடிச்செடுக்கல. தேவன் பிரியமா இருந்தபடி அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்க நினைக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், கழிஞ்ச நாட்கள் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, பெரிய பணக்கார சகோதரி. அப்படி கொஞ்சம் படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல ஹை லெவலில் உள்ளவங்க. அப்படி பார்த்தா எல்லாருக்கும் முகமும் வாடி விளைஞ்சி வேதனையா இருக்குது. இல்லையா? ஆனா கொஞ்சம் போல இந்த ஆவிக்குரிய பிள்ளைங்க இருந்து நல்ல கேள்வி பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கு. இல்லையா? அவங்க சொன்னாங்க, இந்த சந்தோஷம் எங்களுக்கு எப்படி வந்து தெரியுமா? ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க பட்டயத்தினால பலத்தினால கட்டிக்கொள்ள முடியல. இல்லையா? கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாயிருந்தபடியா. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தருகிறது கர்த்தர் உங்கள் மேல பிரியமாயிருந்தபடியா. அதனால இந்த பலவீனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மகிமையை நடத்துவதற்காக போராட்டங்களை வெற்றி நாங்கள் கர்த்தராக நல்லவர்கள் உடைய. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் தங்கள் பட்டயத்தை தேசத்தை என்ன செய்யல, கட்டிக்கொள்ளல. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் பிசாசு உலகு பெரிய போல ஒரு வாதரணம் தேவையில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இன்ஜினியரை பார்த்து கொத்தனாரை பார்த்து ஒரு வீடை கட்டுவோம், அந்த வீட்டுல பிசாசு வந்து உள்ள இருந்து நிறைஞ்சிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஆனா பக்தனிக வீட்டுல உள்ள நுழைய முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வீட்டுல நுழையலனா கர்த்தர் மேன்மையாய் நுழையக்கூடாதபடி பாதுகாக்கிறபடியா தேவனின் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். எல்லா வழிகளை சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை காப்பாற்றுகிறீர், என்னுடைய நன்மையை காப்பாற்றுகிறீர், என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறீர், என்னுடைய ஜீவியத்தை காத்துகிறீர், என்னுடைய திருமண வாழ்க்கையை காப்பாற்றுகிறீர், என் பிள்ளைகளுடைய படிப்பை காப்பாற்றுகிறீர், என்னுடைய ஜீவியத்தை காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா. நீங்க பட்டயத்தினால இல்லையா? எனக்கு தெரியும், நிஜமா தெரியும். இல்லையா? ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க ஒரு வீட்டில் போய் சம்மந்தம் பேசிட்டு வராங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஒரே ஒரு பையன் ஒரு பெண்ணு தான் உண்டு, ஒரு கொஞ்சம் தான் சின்ன ஒரு அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க, கொஞ்சம் அமௌண்ட் கேட்குறாங்க. உடனே இது இந்த சிஸ்டர் மூத்த சிஸ்டராக தம்பியார் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த சிஸ்டர் அவங்களுடைய சிஸ்டர் இவங்க சொல்கிறாங்க, இல்லை எந்த சம்மந்தம் எனக்கு மனசுக்கு சரியில்லை, பிடிச்சல, அதனால் வேண்டாம். உடனே சொந்த தம்பி சொல்கிறான், இப்படியே பார்த்து சொன்னேன், இவன் இவன் மோளெல்லாம் கட்டி விடுக்க மாட்டாங்க. உடனே சிஸ்டர் வீட்டில் போனாங்க, ஐயோ ஒப்பாரு 5 ரூபா ஒப்பாரு, ஐயோ எனக்கு வெளியில வந்தது அப்படியே ஒப்பாரு வச்சாங்க. இல்லையா? இல்லையா? 2 மாதம் கழிஞ்சு அடுத்த ஒரு சம்பந்தம் வந்து 14 லாரி இல்லையா 30 ஏக்கர் இடம் உள்ள இடத்துல அந்த சம்பந்தம் வந்து கல்யாணம் பண்ணும்போது சொந்த தம்பி சொல்ல, நீ உத்தமி. நான் சொல்லுவேன், நாங்க பட்டயத்தினால கட்டிக்கொள்ளல, பலத்தினால கட்டிக்கொள்ளல, கர்த்தரின் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு மேன்மை தர, தேவன் சில ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர் வல்லமை உள்ள தேவனை என்றபடியா எல்லாம் கையை தட்டி போயாது போயாது கண்ணமூடி ஆனால் யாராலும் அவர் மேன்மை உள்ளவர். ஹல்லேலூயா.
தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும். அவங்க சொன்னாங்க, இவன் நீங்க ஆராதிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு, உண்மையா ஆராதிச்ச மேன்மை தருவாரு, ஆண்டவருக்கு பிரியமா ஆராதிச்ச மேன்மை தருவாரு. அவங்க அந்த தம்பியார் சொன்னாங்க, இந்த வீட்டுல இந்த பிள்ளைக்கு வாழக்கு எப்படி அதிகாரம் வந்தது அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, இது கர்த்தருடைய பிரியம், அப்படி முகத்தின் ரட்சிப்பு, அப்படி மேன்மை. இன்னைக்கு இந்த பகவேறு வேதனையோடு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்காக நான் ஒண்ணு செய்யறது வச்சல, என் வாழ்க்கையில ஒண்ணு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி வேதனை பட்டிருக்கிற அந்த சகோதரியை கர்த்தர் உனக்குள்ளாரை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க. ஒரு கண்ணு காணல, ஒரு காது கேட்கல, ஒரு மனுஷன் இதயத்தையும் ஆண்டவர் தோன்றலைன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எல்லா வழிகளிலும் கர்த்தருடைய கரம் வெளிப்பட, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறார். போராளிகள் இயேசுவின் அடியாட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க பார்த்தலாம். சங்கீதக்காரன் சொல்றார், என்ன சொல்ல, நாங்க அங்கே பட்டயத்தினால என்ன செய்யல, கட்டிக்கொள்ளல, வெளுத்தினால கட்டிக்கொள்ளல, கர்த்தர் எங்க மேல பிரியமா இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் இன்னைக்கு சொல்லணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீ உண்மையா ஆராதிச்சா கர்த்தர் ஒரு லெவலேஷன் மாற்றுவார். நான் வந்தோட நீ அப்படி இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது, விட்டு போயிட்டு ஆண்டவருக்கு ஆராதிச்சா ஒரு லெவலேஷன் மாறும். நான் தீர்க்கதரிசனமா வந்தேன் இல்லையா, ஓப்பனா அப்படி விட்டு கொடுத்து ஆண்டவரை ஆராதிச்சா ஒரு லெவலேஷனை மாற்றுவார் இல்லையா. தேவனுடைய கரம் எல்லாரும் வாயை திறந்து இல்லையா, ஆண்டவருடைய கரம் இல்லையா, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறார், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறார், ஆண்டவருடைய கரம் வெளிப்பட போராளிகள் இருட்டில் அடியத்தக்கிறார், தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறார். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்கிறார், அதனுடைய மகிமை வெளிப்படட்டும். அதையா அத்தனைகளில் சம்பரையில் நமஸ்காரம் விலகுகிறார், அத்தனைய ஜெகதககிறார். எல்லா போராளிகள் இருட்டில் அடியட்டும், அந்த சக்தியை அடியட்டும், தேவனுடைய மகிமை வெளிப்படக்காதபடி போராளிகள் இருட்டில் அடியத்தக்கிறார், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. பட்டயத்தால பலத்தினால இல்ல, எல்லா தேவன் தருவான், எல்லா மேன்மை தருவான், எல்லா நன்மை தருவான். அவனை நீங்க சொல்ல ஆசீர்வாதம் சொல்லிட்டு கூப்பிடணும் இல்லையா. என்ன சொல்றது, நான் சொல்லும் போதிலா அவர் எங்கள் மேல் என்ன செய்தார், பிரியமா இருந்தபடியா உம்முடைய வலதுகரம் உம்முடைய புயம் உம்முடைய முகத்தின் ரட்சிப்பும் எங்களை என்ன செய்தது. ஹல்லேலூயா. நாங்க என்ன செய்யணும், இவ்வளவு ஆசீர்வாதம் வர நாங்க என்ன செய்யணும். சங்கீதக்காரன் சொன்னார், 81ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்தை வாசிப்போம் இல்லையா. 81ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்தை வாசிப்பட்டா கல்வியா முடியும். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து நானே உன்னை என்ன செய்தேன், புறப்பட பண்ணினேன் இல்லையா. நானே வந்து புறப்பட பண்ண, உன் வாயை என்ன செய்யணும், விரிவாய திறக்கணும் இல்லையா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது அல்லேலூயா சொல்ல உன் வாயை திறக்கலையா, glory சொல்லட்டும் இல்லையா. வாயை திறந்தா சிலது நிரப்பும் அல்லேலூயா. சங்கீதத்தில் சொல்லுற, தம்மை நோக்கி கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் ஜீவியம் இப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் அடங்கோரமா இருக்குது, என் ஜீவியத்தில் பெருமையா இருக்குது, அவைகள் எல்லாம் நிரப்புகிறார். கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா கையை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லா மேன்மையை வெளிப்படுத்துகிறார். எல்லா போராளிகள் இருட்டுகள் அடியேற்றம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிற தம்மை நோக்கி கூப்பிடுகிற மாதவரத்தாம இருக்கிற காக்க காலையில தொடங்க வாய் தொடர்ந்து காணுது. பண்டசாலையை வீட்டுல பார்த்தா அதுல கூட்டுல ஒண்ணு இருக்காது. அது என்ன செய்யும், அதுக்குள்ள எல்லாம் போஷிக்கிற தேவன் நம்ம தேவைகளை தேவன் போஷிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை தேவன் காப்பாற்றுவார். என் பிள்ளைகளுக்கு தேவையை செய்வார், என் குடும்பத்தின் தேவையை செய்வார், என் வாழ்க்கையின் தேவைகளை செய்வார். எத்தனை நினைக்கிறீங்க, ஆண்டவர் சகல இடத்திலும் செய்ய முடியும், ஆண்டவர் மேன்மையாய் செய்ய முடியும், ஆண்டவர் வல்லமையாய் செய்ய முடியும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறார். இந்த பகலிலே கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறார். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும், எகிப்திலிருந்து புறப்பட்டபடியா உங்க வாயை என்ன செய்யணும், குடும்பத்தமா இருக்கணும், பாட்டு பாடணும். இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சிச்சு, சாயந்தரம் என்ன செய்யணும், 2 பாட்டை எடுத்து பைபிளை எடுத்து 2 பாட்டம் பாடி 2 அதிகாரம் வாசித்து கை தட்டி பாடி ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை மாறும். காலையில எழுந்திரிங்க, காலையில ஜெபம் பண்ணுங்க. அல்லையா, அடுத்தது என்ன செய்யணும், ஆண்டவரே மறுநாளுக்கு சாயந்தரம் ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு தாயார் இருந்தாங்க, ஒரே ஒரு தாயார்
அப்படியே இருக்கு முடிக்க போறாங்க இல்லையா. ஒரே ஒரு தாயார் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளை அவங்க கணவனாரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ், அன்னைக்கு 15,000 ரூபாய் தான் கட்டணும். 15,000 ரூபாய் தான் கட்டணும். எத்தனை ரூபாய் கட்டணும்? 15 ரூபாய். 15,000 ரூபாய் தான் கட்டணும் இல்லையா. ஆபரேஷன் பண்ணியிருக்கு. ராத்திரி கட்ட வழி இல்லை. கேட்க வேண்டிய எல்லாத்தையும் கேட்டாச்சு. என்ன செய்யணும் தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. வழி அங்க பாக்குறாங்க, இங்க பாக்குறாங்க. ராத்திரி ஒரு நிமிஷம் உறங்கல, அங்க இங்க நடக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் அங்க இருந்து வராந்தல அந்த ரூமுக்குள்ள அங்க நடக்கிறாங்க, இங்க நடக்கிறாங்க. ஜன்னல்ல ஒரு கம்பி போட்டுருக்கு இல்லையா, கம்பி லைட் போட்டுருக்கு. லைட் இந்த ரூமுக்குள்ள லைட் அணைய மாட்டேங்குது. இதை யார் பாக்குறா? வாட்சர் பாக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல உள்ள வாட்சர் பாக்குறாரு. வாட்சர் பார்த்துட்டு வெளியே பாக்குறாரு. என்ன அந்த ரூம்ல ஒரு ஆள் அங்கே இங்கே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. விடிஞ்சாச்சு. விடிஞ்சு 10 மணிக்கு ஆனோடனே இல்லையா, அந்த ரூம்ல இருந்து அங்க யார் இருக்கிறான்னு கேட்டா, அந்த ரூம்ல இருந்த தாயாரை உடனே நேர டாக்டர் ரூமை விடிச்சாரு இல்லையா. டாக்டர் ஒன்று கேட்கிறாரு, ஞாயிற்றுக்கு நீங்க உறங்க இல்லையா? இல்லை உறங்கல. ஏன் கேட்கறாரு. இல்லை டாக்டர், எனக்கு நாளைக்கு இவ்வளவு தேவை, கிட்ட முடியல. எவ்வளவு பேர் இருந்து கேட்டாரு. 5,000 ரூபாய். பார்த்து 10 ரூபாய். நீங்க வந்து சொல்லி போங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இத்தனைக்கும் ஒரு ஹிந்து டாக்டர் தான் இல்லையா. ஆண்டவர் அறிஞ்சவர் இல்லை. அதனால எதுக்கு சொன்னேன்னா, தம்மையோக்கி கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடு காவல் வல்லமை உள்ளவர். உன் வாயை விரிவாக திறந்தார். கத்தனை நிரப்ப வல்லமை உள்ளவர். எல்லா கைகளை தட்டு. ஒரு நிலவில வாரத்தைகளால் ஆண்டவருடைய தர வெளிப்படுகிறார். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறார் சொல்கிறோம். இருக்கிற அப்படியே எழுமினிப்போம். ஆண்டவருடைய கர வெளிப்படுகிறார். மகிமையான தேவனுடைய பிள்ளைகள் எழுமினிக்கிறார். எல்லா தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட போராடுகிற இருட்டுகள் அடிய, அந்த காலத்தின் கட்டுகள் அடியத்தக்கதால் சொல்லுங்க, தேவரீர் என் சுதந்திரத்தை என்ன செய்கிறேன்? காப்பாற்றுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, என் சுதந்திரத்தை என்ன செய்கிறேன்? என்னுடைய ஆசீர்வாதத்தை என் கணவனை காப்பாற்றணும், என் பிள்ளையை காப்பாற்றணும். நான் அப்படியே பார்க்கிறேன், அதில் எந்த சகோதரிய கையில ஒரு முள்ளு குத்தி இருக்கிற மாதிரி. நீ வாயை விரிவாய் திறந்தா நான் அவைகளை வீதியத்தை மாற்றுவேன்னு சொல்ல இல்லையா. சில வந்திருக்கிற நெருக்கங்கள், சில பிரச்சனைய உரிமை போடத்தக்கதா ஆண்டவர் சிலதை மாற்ற தருவான்னு சொல்ல இல்லையா. இன்னைக்கு வாயை திறந்த கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய கதை வெளிப்படுகிறதா, மகிமை வெளிப்படுகிறதா. எல்லாம் போல ஆண்டவர் எங்க சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர், எங்க ஆசீர்வாதத்தை காப்பாற்றுகிறவர், எங்க நன்மையை காப்பாற்றுகிறவர். என்னமாய் முடியும் என்று நீ வேதனை கொண்டிருந்தா இந்த பதவிகளில் உன்னை காப்பாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியா கர்த்தருடைய கரை வெளிப்படட்டும். மகிமையை வெளிப்படுகிறார். கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியா மகிமை வெளிப்படுகிறார். ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் கையை தட்டி ஆண்டவருடைய கரை வெளிப்படுகிறார். எல்லா போராடுகிற இருட்டுகள் அழியதகலாம். அந்த நாள் சக்தி அழியட்டும். குடும்பத்தினருடைய அவர்களுக்கு கொண்டு போயிருக்கிற ஆராதனையா ஆராதனைய சக்திகள், அந்த சேவனுடைய வல்லமைகள் திருநெறியில் குள்ளநெறியில் ராசத்தோடு பிடிக்கிற குடும்பங்களை சீராக்குகிற, தேசத்தில் அவமானம் கொடுத்துகிற எல்லா போராடுகிற இருட்டின் ஆவி இந்த பகல்களும் கையத்தகலாம். எல்லா கையை தட்டி மகிமையான தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட போராடுகிற இருட்டு அழியட்டும். தூதி தூதி தூதி. சில இடத்துல யோசிக்கணும், சில தேசக்தி ஞாபகம், சில மகிமை வெளிப்படுது. இதுவரை காணாத, இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம் ஞாபகம். சில வீட்டுகள் சத்தது, சில அந்தநாள் அழியுது, சில மகிமை வெளிப்படுது. துணி 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 அவர்களை சந்தையா, இவர்களை பூஜா, இவர்களை சகலா, மக்களே வைனா, இவர்களை அங்கலே நிலகலை அழிவதாக அழிவதாக கட்டுகள் பட்டுவதாக. யாரா தீலா தீலா பிரஸ்தோரி அடங்கனா திகனகலை அஸ்பரே துணி துணி விடாம பாலே முருகப்புடி முருகப்புடி ஆடார் யாராதி ரெண்டோ மூன்றோ நடுவுல எங்கே உண்டாவ நடுவுல உண்டு. அந்த நல்லமையை செயல்படுங்க. விட்டுவிட விட்டுவிடுத்து ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போராடுகிற சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே முகச்சாயல் அழியட்டும். ஹalleluya ஹalleluya. தீனாதே சொல்றோ திரகடகடக அந்தரே திரகடகடக அந்தரே திரகடகடக அஸ்பரே திரகடகடக அந்தரே திரகடகடக. என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர், என் ஆசீர்வாதத்தை காப்பாற்றுகிறவர். என் ஜீவத்தை நீ கேட்கலையா? எனக்கு உச்சிகளை கெடுக்க, என் ஜீவனதியை கெடுக்க, என் நன்மையை கெடுக்க சில போராடுகிற சக்திகள் இந்த பகல் மேல அணியுது. எல்லாம் அந்த ஆயிரத்தின் நல்லவைகள் பொறுத்தவர்களா கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதா, ஆவியானுடைய கரம் வெளிப்படுகிறது. ஹalleluya ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில் அடிக்கடி வியாதி, அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி குடும்பத்தில் சண்டை, அடிக்கடி பிரச்சனை
ஜெயம் தருவீரான்னு நினைச்சிருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுறாரு, ஒரு சுதந்திரத்தை நான் காப்பாற்றுகிறேன். உனக்கு எல்லாத்துக்கும் முடிவு உண்டு, எல்லாத்துக்கும் மேன்மை உண்டு, எல்லாத்துக்கும் நன்மை உண்டு. அப்படியே வாழத்திறந்த கத்தரை கருமணிப்படுவதனால் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு பலன் தந்து தாங்குவான். பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், மேலவும் திருமணம் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு உருவம் ஒன்றும் இல்லை, உருவமில்லை ஆவியான சொர்க்கம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு உருவம் ஒன்றும் இல்லை, உருவமில்லை ஆவியான சொர்க்கம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தனிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமா இருதய தனிலே, வார்த்தையாக பேசுகின்ற ஆண்டவரிலே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. சின்னம் சிறு வயது என்னை குறித்தவைத்தார், தூரம் போயிரு கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயது என்னை குறித்தவைத்தார், தூரம் போயிரு கண்டு கொண்டார். தனது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் கருத்து கொண்டு வைத்தார். தனது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் கருத்து கொண்டு வைத்தார். ஆனந்தமே பரமானந்தம் இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதைக்கு சொந்த காதலவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானா, இந்த பாதைக்கு சொந்த காதலவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. எந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தெய்வம் நீரே, கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். நான் சொல்றேன் இல்லையா, சில வசீகர சக்திகள் தேசத்தில் ஒன்றை வலிச்சு கொண்டு போகத்தக்கதா, சில பாவத்திலே சில விதமான பிடிச்சு போகடிக்க சிலதற்கலாம். சில தேசத்தின் வல்லமைகள் உனக்கு குடும்பத்துக்கு உலகமாய் செயல்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்லி தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுவீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வாயை திறந்தா கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். இந்த ராத்திரியில் இந்த பகல் வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய மகிமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே என் குடும்பத்தில் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார், நீ போதுமானவர். என்னுடைய ஆசீர்வாதத்தை காப்பாற்ற நீ போதுமானவர். என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற நீ போதுமானவர். என்னுடைய நன்மையை காப்பாற்ற நீ போதுமானவர். எனக்கு நான் எல்லாவற்றையும் என் பிள்ளைகளை காப்பாற்ற நீ போதுமானவர். எல்லா கைகளை தட்டி
போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அதான் தடுக்கிறாங்க. இல்லை நல்லா ஜெபம் பண்ணணும். யாரும் பைபிள் எல்லாம் வாங்கி படிக்கிற மாதிரி அப்படி பார்க்கணும் இல்லையா? ரியலாக சொல்லணும் இல்லையா? சில தடுப்பு வந்தாலும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி போனா சில சுதந்திரத்தை காப்பாற்றணும் இல்லையா? தேசத்தில் அறியப்பட்ட குடும்பமாய் மாறும். எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, அடிக்கடி நேரிடுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவுண்டாவதாக, சில நெருக்கங்கள் மாறுவதாக, சில வேதனைகள் மாறுவதாக, எல்லாம் முடிவுண்டாகிறதா கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறதா இந்த பத்திரதாவே எல்லாம் வந்திருக்கிற இந்த வீட்டை ஆசீர்வதிப்பீராக. அந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை மேன்மையாக நடத்துகிறாங்க. அந்த இதற்கு முகாந்திரமாக இருந்த சகோதரியை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்படி குடும்பங்களை புலப்படுத்துகிறாங்க. எல்லா தீமைக்கு நீங்களாக இணைச்சிக்கிறதா எல்லாரும் கையை தட்டி வந்த பிள்ளைகளுக்கு மேன்மை உண்டாகிறதா கர்த்தருடைய கரம் வெளிப்பட இயேசுவின் நாமத்தில் ஐக்கியப்பட்டு ஒருமனமாய் நிற்க விடாதபடி போராடுகிற இருட்டி நாளில் இயேசுவின் நாமத்தில் பெறுவதாக. சில நன்மைகள் குடும்பத்தில் விழுவதா தவனா சந்தனா வைடா ரகரகரகரி அத்தனை ரகரகரகரா அத்தனை வாயத்திறந்து சில வல்லமைகள் வெளிப்படுவதாக, சில மகிமை வெளிப்படுவதாக, சில நன்மைகள் வெளிப்படுவதாக சகல இருக்கிற இதயத்திற்காக உன்னத ஆசீர்வாதங்களை நான் நிரப்புகிறதா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறேன். தொடர்ந்து சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்துகிறேன். தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். ஆண்டவரே எங்களால முடியாதப்பா உங்களால முடியும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். நேர்ந்த அன்பு சகோதரிக்காகவும் ஊழியர்களுக்காகவும் நன்றி சொல்லி தாழ்ந்திருக்கிறோம். ஆமென். அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். நாளில் கேட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரின் வாழ்க்கையை செய்யணும். கேட்ட வார்த்தைகளின்படி நாம் கீழ்ப்படியணும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செயல்படுத்தினால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவருக்கு 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதங்களை செய்கிறவர், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தாவே கேட்ட வார்த்தைகளின்படி அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய ஆண்டவரை மேன்மையினாலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது தகப்பனே. தேவரீர் தான் எங்களுடைய சுதந்திரத்தை, எங்களுக்குரிய நன்மைகளை, எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, எங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும், காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஆண்டவரை கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்ட வார்த்தைகளின் படியாக தகப்பனே தேவரீர் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவீர், தேவரீர் எங்கள் வயல்களை காப்பாற்றுவீர், எங்களுடைய சொத்துக்களை சுதந்திரங்களை காப்பாற்றுவீர், நீர் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவீர் என்று சொல்லி முழு இருதயத்தோடு விசுவாசிக்கத்தக்கதாக இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சகல சத்துருவின் கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே காட்டியந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அப்பா முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இருதயங்களை விட்டும் சிந்தனைகளை விட்டும் பொறுக்கிக் கொண்டு போகாதபடிக்கு சிதறடிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே முத்திரையிடுகிறோம். அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே எழுதி முத்திரையிட்டு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம், கேட்ட வார்த்தைகளின் மூலமாய் விடுவித்தபடியால் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம், கர்த்தர் நிரப்பி அனுப்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வந்தது நல்லது என்று சொல்லி காணத்தக்க விதத்துல அடுத்து வருகின்ற நாட்களில் கர்த்தர் அனைவரை இந்த இடத்துல சாட்சியாக எழுப்ப போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நிலை நிறுத்துவீர். ஆண்டவரே சுதந்திரத்தை காப்பாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதியான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே தமது ஊழியத்தை நிறைவேற்றின ஊழியக்கார மகனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பாவுடைய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தை ஆண்டவரே தேவரீர் காப்பாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே முடிவு வரை வருக வரை ஆண்டவரை கர்த்தர் பலப்படுத்தி நிலைநிறுத்தி அநேக ஆத்துமாக்களுக்கு விடுதலையின் ஆண்டவரை கரமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிற கிருபைக்காய் மேன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியம் பலப்படுத்துங்கப்பா.
இந்த வீட்டிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இடம் கொடுத்ததான ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், கேட்ட வார்த்தையின்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற குடும்பமாக கர்த்தர் ஆண்டவரே மாற்றி இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுதந்திரத்தை காப்பாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த ரிவைவல் சர்ச் மினிஸ்ட்ரியின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு கூட தெபோரா குழுவில் இருக்கிறதான பிரேயர் குரூப்ல இருக்கிறதான தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே கடந்து வரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிறீர் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் காப்பாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீர் நிரப்பி அனுப்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு சுதந்திரத்தையும் ஆண்டவரே கர்த்தர் காப்பாற்றுகிறீர். அப்படியாக நிரப்பி அனுப்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது வருகை சமீபமாய் இருக்கிறபடியினாலே உமது வருகைக்கு என்று நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தத்தோடு காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விழிப்புள்ள இதயத்தை கொடுக்கிறாங்க. மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். ஆமென். உயிரோடு இருக்கிற யாவரும் மறுரூபமாக்கப்படுவார்கள். எவ்விதமாய் கர்த்தரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்திலே இருப்போம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எதிர்பார்த்து காத்திருக்க, ஜெபத்திலே விழித்திருக்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கிருபை பாராட்டுகிறாங்க. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்போதும் எப்போதும் என்னைக்கு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.